Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1039 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஒட்டமா எல்லாரும் லூஃபிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம எல்லாருமே மொமோனோசுகேவோட குரூப் கைடோவை எதிர்த்து சண்டை போடுங்க அப்படி இப்படின்னு அவ சொன்னால அதை கேட்டுட்டு அவ்வளவுதான் எல்லா கிஃப்டர்ஸுமே டோட்டலா மாறிட்டாங்க. அதுலயே அந்த ஜிராஃபி வாயா இருக்கானே அலைவி இப்ப பாருங்கன்னு சொல்லி அவன் ஆளுகளை ஓட ஓட விட்டு அடிச்சுட்டு இருப்பான். எல்லாம் வண்டியா திட்டுவாங்க. ஆனா அறிவு கட்டவனே ஜிராஃபி மண்டையில போய் உட்கார்ந்தவன ஓ மண்டைய மலிங்கி போச்சா, ஏன்டா எங்களை போட்டு அடிச்சுட்டு இருக்கேன்னா நான் இப்ப தான்டா கண்ணு முழிச்சேன்பான். இனிமேட்டு எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிடுவான்னு வைங்க. அப்படியே கட் பண்ண ஜிம்பை கிட்ட ஹூசு கிண்டல் பண்ணி சிரிப்பான். அவன் மட்டும் இல்ல, அவன் மொத்த ஆளுகளுமே சிரிப்பாங்க. என்னப்பா இப்படி தோக்க போறிய, என்ன பண்ண போறேன்னு. அந்த டைம் கரெக்டா ஒட்டமாவோட வாய்ஸ் கேட்கும், இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதை கேட்ட உடனே அங்க இருந்த கிஃப்டர்ஸ் எல்லாம் உடனே மாறிடுவாங்க. ஜிம்பை ஏன் இன்னும் இவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க, அந்த ஹூசுவோட மண்டே ரெண்டா பொழந்துருன்னு அங்க இருக்க அத்தனை பேரும் கண்ணா பின்னான்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுக்கே குழப்பமாயிருச்சு, என்னடா நடக்குது இங்கன்னு. இப்போ டம்ப்ளிங்ஸ் தின்ன கிஃப்டர்ஸ் எல்லாருமே அப்படியே ஆப்பனண்டா மாறிட்டானுங்க. இங்க இந்த சைஃபர் போல்ட்ட இருந்து ஒருத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே இருப்பான்ல, அவளுக்குமே ஒன்றும் புரியல என்னடா நடக்குது இங்கன்னு. இங்க ஒட்டமா பாத்தீங்கன்னா விடாம கத்திட்டே இருப்பான், என்ன மிஸ் ஆயிடக்கூடாது இல்ல, அதனால திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல கேட்டவனுங்க பூரா இனிமேட்டு நம்ம அனிமல் பைரட்ஸுக்கு எதிராக தான் சண்டை போடணும். டோட்டலா எல்லாம் மாறி போச்சு. சாம்ராய்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருந்தவனுங்க பூரா இப்ப ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. குயினுக்கெல்லாம் பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஐயையோ ஐயையோன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். ஒரு வழியா ஒட்டமா தான் யா போட்ட பிளான பக்காவா பண்ணிட்டா. அவ மட்டும் வரல நான் இந்நேரத்துக்கு ஏகப்பட்ட பேர் செத்து இருப்பாங்க. ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கா பாத்தீங்களா, சூப்பர்மா சாதிஸ்டன்னு சொல்லி எல்லாம் பாராட்டி தள்ளுவாங்க. அட இவங்க பேசுறாங்கல்ல, ஒளிஞ்சுக்கணும் இல்ல சத்தம் இல்லாம பேசிக்கணும். அதை விட்டுட்டு ஒன்னு ஜாலியா கத்திட்டு இருப்பாங்க. அத குயின் பாத்துருவான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த குழந்தை தான் ஏதோ பண்ணிருக்குன்னு. அப்படின்னா அவளை காலி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிரும்ல. அதனால காட்டுத்தனமா அவனோட பவர் எடுத்து அட்டாக் பண்ண போவான். அண்ணன் மூடிக்கிட்ட என்ஜாய் பண்ணுவாங்க. ஆரம்பிக்கும் போதே எஸ்கேப் ஆகி ஓடி இருக்க வேண்டாம். ஆல்மோஸ்ட் பவர் எடுத்து அட்டாக் பண்ற ஸ்டேஜ்ல தான் பார்த்துட்டு தப்பிச்சு ஓடுவாங்க. நல்ல வேலை அங்க செஞ்சு இருந்தான். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், கரெக்டா அட்டாக் பண்ண போற டைமை பார்த்து வாயிலேயே ஒரு மிதி டப்புன்னு மூடியும். அந்த பவர் வந்து அவன் வாய்க்குள்ளேயே வெடிச்சிடும். அறிவு கட்டவன் இவன் தொல்லை தாங்க முடியல, ஜட்ஜோட பையனே அப்படின்னு சஞ்சியோட அப்பா வச்சு சொன்ன உடனே அவனுக்கு கடுப்பாயிரும். இங்க பாரு, நான் ஒண்ணு அந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் இல்ல, தேவையில்லாம அவங்க ஃபேமிலியில நீ சேர்த்திட்டு இருக்காதே, அப்புறம் நான் கடுப்பாயிருவேன். நீ என்னடா கடுப்பாகிறது இப்ப பாரான்னு சொல்லிட்டு இப்பதான் குயின் பாத்தீங்கன்னா அவனோட மொத்த விதையும் இறக்குவான். ஆளு பாத்தீங்கன்னா டம்மி பீஸ் மாதிரி தான் இருந்தான். ஆனா இப்பதான் தெரியுது ஏன் இவனை டாப் ரேங்கிங்ல வச்சிருக்கானுங்கன்னு. எவ்வளவுதான் அடிச்சாலும் அடிய வாங்கிக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா அவன் மொத்த பாடியுமே ஏதோ சைபார்க் மாதிரி மாத்திட்டான். சொல்ல போனா அவன் ஒரு சைபார்க் தான் போல. டைனோசரா இருந்தாலே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இதுல இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற. இவ்வளவு நேரம் சண்டை போட்டு இத சஞ்சியை நோட் பண்ணல, ஏன் கூடவே இருந்தானுங்களே அந்த அனிமல் பைரட்ஸுங்க, அவனுங்களுமே நோட் பண்ணல இவன் இப்படி ஒரு கொடூரமான குரங்கு பிறவின்னு. அதனாலேயே பார்த்துட்டு பீதியாயி எல்லாம் பேக் அடிச்சிருவானுங்க. குயின்லாம் பார்த்துட்டு ஏன்டாடே உங்களுக்கு இது தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, தெரிஞ்சா மட்டும் நீ தோக்கடிச்சிருவீங்களா, பேசாம போகடா வெண்ணைகளாமா. அந்த டைம் நம்ம ஜோரோவோட நிலைமை என்னன்னு கேட்டா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிருவானாமா. ஆனா அதை சொல்லும் போது சாப்பரோட டோனே சரியில்லை, ஒழுங்கா பேசவும் முடியல. என்னடான்னு பார்த்தா பையன் இவ்வளவு நேரமா அந்த ரம்பிள் பாலை சாப்பிட்டுட்டு பெரிய மான்ஸ்டரா மாறி இருந்தால அந்த டைம் முடிஞ்சு போச்சு. அதனால பாடி தொங்கி போச்சு. பேசுறதுக்கு கூட ஒழுங்கா தெம்பில்ல. மத்த டாக்டர்ஸ் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த ரம்பிள் பாலோட சைடு எஃபெக்டால பையன் பேபி சாப்பரா மாறிட்டான். எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா குயின் சும்மா இருப்பானா என்ன, தஞ்சைய போட்டு கண்ணா பின்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நான் எவ்வளவு பெரிய பிஸ்தாம் பாதாம் பருப்புன்னு உனக்கு காட்டுறான்னு சொல்லி அந்த அவங்களுக்குள்ள வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. இங்க அந்த நர்ஸ் பார்த்துட்டு பீதி ஆயிட்டான், என்ன சாப்பருக்கு இப்படி ஆயிருச்சேன்னு. எல்லாம் அந்த சீசர் பைய பார்த்து விட்ட வேலை. வெறும் 3 நிமிஷத்தை வச்சுட்டு எப்படிரா சண்டை போடுவ லூசு பையிலே, நீ தோத்துதான் போவேன்னு சொன்னா அதெல்லாம் அவனுக்கு பஞ்சாயத்து இல்ல. ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு சொன்ன உடனேதான் சரி ஓகே சைடு எஃபெக்ட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதை டெவலப் பண்ணிடுவோம்னு சொல்லி தான் அந்த சீசர் பாய்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அந்த ரம்பிள் பாலை டெவலப் பண்ணி யூஸ் பண்ணி தான் இப்ப இந்த நிலைமை. எந்த அளவுக்கு அவன் பெரிய சைஸ்ல இருந்தானோ அதே அளவு எஃபெக்டோட எவ்வளவு சின்னதாக முடியுமோ அவ்வளவு சின்னதாகிட்டான். என்ன இந்த ரம்பிள் பாலை யூஸ் பண்ணி இந்த குயினை தோக்கடிச்சிடலான்னு நினைச்சான். தோக்கடிச்சிருப்பான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு அடி ஒண்ணு இடி மாதிரி விழுந்துச்சு. ஆனா அவனுக்குள்ள ஏகப்பட்ட திறமையை ஒழிச்சு வச்சிருக்கான். அதனால வேலைக்கே ஆகல. அந்த பவரை யூஸ் பண்ணி அவனால என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டான். இனி இதுக்கப்புறம் இவன் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணணும், இல்லன்னா அவங்க தான் பாத்துக்கணும், வேற வழி இல்ல. ஆனா டெஃபினட்டா நம்ம ஆளுகளால அவனை கொல்லவும் முடியாது, தோக்கடிக்கவும் முடியாது. அவன் சைஸுக்கு பிக் மாம் தான் கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு. சரி அந்த குயின்ட்ட இருந்து தப்பிக்கிறாங்களா இல்ல தாறுமாற அடி வாங்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.